ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது ஸ்டெபிலிட்டி அதிகமாகும். நம்பர் ஆஃப் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இன்க்ரீசஸ், ஸ்டெபிலிட்டி ஆல்சோ இன்க்ரீசஸ். ஒரு சாதாரண விஷயம், ரைட்டா? எப்பயுமே சரி, இதை சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோ இந்த வார்த்தை, ரைட்? நம்பர் ஆஃப் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இன்க்ரீசஸ், ஸ்டெபிலிட்டி ஆல்சோ இன்க்ரீசஸ். ஒரு சாதாரண விஷயம். இப்போ ரெசனன்ஸ் எஃபெக்ட் படிச்சாச்சு. அந்த ரெசனன்ஸ் எஃபெக்ட்டை வேற லெவலில் படிச்சிட்டீங்க. அதாவது ரெசனன்ஸ் எஃபெக்ட்னு ஒன்று இருக்கு, அதில் வந்து ப்ளஸ் ஆறு மைனஸ் ஆறு, இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல். நான் திருப்பி எங்கே போகிறேன், இந்த ஓல்டு கிளாசிக்கல் லெவலில் ஃபியூ விஷயம் இருக்கு. அந்த விஷயத்தை முடிச்சுட்டு திருப்பி இந்த அட்வான்ஸ் லெவலில் கண்டினியூ பண்ணலாம். அப்போ ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் நான் கேட்டகான மட்டுமே வச்சு எழுதுறேன். ஒரு ப்ளஸ் இருக்கு. இப்போ என்ன ஆகலாம்? இதான் இந்த ரெசனன்ஸ்க்கான ஏரோ. இப்போ என்ன ஆகலாம்? இங்க இருக்கிற இந்த பை எலக்ட்ரான் இதை பார்த்த உடனே ஆஹா அப்படின்ட்டு இங்க ஜம்ப் ஆகலாம். இப்படி ஜம்ப் பண்ணலாம், இல்லை வெளி வழியா இப்படி ஜம்ப் பண்ணலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் மேலே இப்போ வெளி வழியா போட்டுக்கோங்க. இப்போ என்ன இருக்கலாம்? இந்த இடத்துல உங்களுக்கு ஜம்ப் ஆயிருக்கலாம். பை எலக்ட்ரான் ஜம்ப் ஆயிருப்பான், இங்க வந்திருப்பான். அப்ப பாசிட்டிவ் சார்ஜ் எங்க இருப்பான் அப்படின்னா இந்த டெர்மினல்ல இருப்பான். இப்ப அகெயின் வேற எங்க ஜம்ப் பண்ணலாம் அப்படின்னா பழைய அதே இடத்துக்கு தான் ஜம்ப் பண்ணி ஆகணும். அப்ப அகெயின் ஜம்ப் பண்ண அந்த பிளஸ் வந்து ஐயோ எம்டியா இருக்கே, அந்த இடம் பிளஸ்ங்கிறது எம்டி தானே, ஐயோ பாவத்தை எம்டியா இருக்கே அப்படின்னு இங்க திருப்பி இங்க ஜம்ப் பண்ணி இந்த ரெண்டு கார்பனுக்கு நடுவுல அகைன் ஜம்ப் பண்ணுவான். அவன் இங்க வந்துட்டானா திரும்ப என்ன ஆயிடும், இந்த கார்பன் எம்டி ஆயிடுவான். இந்த கார்பன் ரெண்டு பேருக்கு நடுவுல உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிடும். ஓகே ஃபைன். அப்ப டோட்டலா நமக்கு எத்தனை ஸ்ட்ரக்சர் கிடைச்சது அப்படின்னா ஒன்லி டூ ஸ்ட்ரக்சர். ரெண்டு ஸ்ட்ரக்சர், ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் ரெண்டு இருக்கு. ரெசனன்ஸ் ஹைபிரிட்னு ஒன்று சொல்லுவோம். ரெசனன்ஸ் ஹைபிரிட் அதாவது இப்போ நம்ம ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கு, டப்புன்னு ஸ்டாப் அப்படின்னு சொல்றோம். அப்போ என்ன ஆகும்னா ஒரு ரெக்கை வந்து அந்த ரெக்கை ஒன்று இருக்கு, அந்த ரெக்கையில வந்து உங்க பேர் எழுதி வச்சிருக்கீங்க. ஓகே, அப்போ அது ரைட் சைடு நிற்கும். ஓகே ஃபைன், ப்ராபபிலிட்டிஸ் தான். அப்போ திருப்பி ஓடு அப்படின்னு சொல்றோம், அது டப்புன்னு அடுத்து நிற்கும். அடுத்து கொஞ்சம் வேற எங்க வேணாலும் திரும்பி அது நின்றுக்கலாம், ஸ்டாப் அப்படின்ட்டு. அடுத்து திருப்பி ஃபேனை போறீங்க வேற எங்கேயாவது, அப்போ இந்த 360 ஏரியாக்குள்ள வேற வேற இடத்துல அந்த ரெக்கை நிக்கலாம். அதே மாதிரி இங்க இந்த கண்டினியூஸா அது நடந்துகிட்டே இருக்கும். இவனை ஸ்டெபிலைஸ் பண்ண அங்க வருவான், அங்க வந்து ஐயோ எங்க வந்துருச்சு எங்க வருவான். அது கண்டினியூஸா நடக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயும் பார்ஷியலா, ஒரு இடத்துல ஹை நெகட்டிவ் ஐ மீன் ஃபுல்லா பாசிட்டிவா இருந்த சார்ஜ் இங்க வந்து பார்ஷியல் பாசிட்டிவாகவும் இங்க வந்து பார்ஷியல் பாசிட்டிவாகவும் ஸ்பிளிட் ஆயிடுச்சு. ஒரு இடத்துல இருக்க வேண்டிய சார்ஜ் உங்களுக்கு ஸ்பிளிட் ஆயிடுச்சு, டெஃபிஷியன்சி ஸ்பிளிட் ஆயிடுச்சு, சார்ஜோட டென்சிட்டி ஸ்பிளிட் ஆயிடுச்சு. அப்ப ஸ்டெபிலிட்டி அதிகமாகும். இது ரெசனன்ஸ் ஹைபிரிட். ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் நமக்கு ரெண்டு இருக்கு, சரியா? டோட்டல் ரெசனன்ஸ் ஹைபிரிட் இப்படிதான். ஒட்டு மொத்தமா அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கும்போது எப்படி இங்கேயும் நின்னுச்சு இல்ல, அது ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். 360 எங்கெங்கெல்லாம் நிக்குதோ அது ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். கண்டினியூஸா ஓடிட்டு பார்த்தியா ஃபேன் அப்படியே ஓடும்போது இப்படி பாருங்க ரவுண்டா தெரியும். இதான் ரெசனன்ஸ் ஹைபிரிட். இதான் நடந்துகிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும். அது இருந்துகிட்டு இருக்கு, அதனோட பிரசன்ஸை அந்த ரெக்கை எல்லா இடத்துலயும் காட்டிக்கிட்டு இருக்கு அந்த டியூரிங் அந்த ஒரு ரவுண்டு வரத்துக்கு. ரைட் ஃபைன். இது ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர், ரைட்? ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இப்படி ஒரு மாலிகுல் இருக்கு, இப்படி ஒரு மாலிகுல் இருக்கு. டபுள் பாண்டு, ஒரு நிமிஷம், சார்ஜ் கேப்பு டபுள் பாண்டு, அப்ப கேப்பு டபுள் பாண்டு இப்படி இருக்கு. இப்போ என்ன ஆகலாம், பொறுமையா கவனிங்க. ரெசனன்ஸுங்கிற நடக்கணும். இந்த பிளஸை பார்த்தோன்னே இவன் இங்க வந்துருவான். இவன் வந்தவொடனே எப்படி ஆயிரும், இப்படி நடந்துரும். இங்க வந்துட்டானா டபுள் பாண்ட், இங்க வந்தோடனே பிளஸ் இங்க வந்துருவான். ஓகே, அடுத்து இவங்க இருக்கான். அகைன் பாருங்க ஆல்டர்னேட்டிவா தான் இருக்கா. திருப்பி இவங்க ஜம்ப் பண்ணுவான். இப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல டபுள் பாண்ட் வந்துட்டான், இந்த பிளஸ் இங்க டபுள் பாண்ட் வந்துட்டான், பிளஸ் எங்க வந்துடும், இங்க வந்துடும். இப்போ வேற எது வாய்ப்பு இருக்கா? கிடையாது, வேற எது வாய்ப்பு இல்லை. திருப்பி பழையபடியே நடக்கும், பழையபடியே நடக்கும். எப்படி வந்தானோ அதே ஆர்டர்ல பேக்வேர்டில் நடக்கும். இந்த எலக்ட்ரான் வந்து இங்க வருவான், அது ஒரு ஸ்ட்ரக்சர், அப்ப பிளஸ் இங்க மேல வந்துருவான். அகைன் வந்து அதை பார்த்த உடனே இங்க வருவான், அப்புறம் பிளஸ் வந்து இந்த இடத்துக்கு வந்துருவான். அப்ப எத்தனை ஸ்ட்ரக்சர் கிட்டத்தட்ட நமக்கு வந்து மூணு ஸ்ட்ரக்சர் பாசிபிள். ரெசனன்ஸ் ஹைபிரிட் கிட்டத்தட்ட மூணு பாசிபிள். ஓகேவா? சாரி, ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் மூணு பாசிபிள். ரெசனன்ஸ் ஹைபிரிட் எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட இதுல இங்க பாருங்க, ஒண்ணும் இல்லை, எல்லா இடத்துலயுமே அந்த பிளஸ் சார்ஜ் வந்து உங்களுக்கு ஸ்பிளிட் ஆயிருக்கும், கரெக்டா? எல்லா இடத்துலயுமே அந்த பிளஸ் சார்ஜ் ஸ்பிளிட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட எப்படின்னா பார்ஷியல் பாசிட்டிவ், பார்ஷியல் பாசிட்டிவ், பார்ஷியல் பாசிட்டிவ். அதாவது இந்த பிளஸ்ங்கிறத ஒருத்தன் தலையில இருந்த அந்த சார்ஜ் இப்ப எல்லா இடத்துக்கும் ஸ்பிளிட் ஆயிடுச்சு. இது மூலியமா சார்ஜ் டென்சிட்டி என்ன ஆயிடுது அப்படின்னா குறைஞ்சிருது. சார்ஜ் டென்சிட்டி குறைஞ்சிருது, அவ்வளவுதான். ரெசனன்ஸ் மூலியமா நமக்கு என்ன பண்ணலாம், சார்ஜ் டென்சிட்டியை குறைக்கலாம். இப்ப ரெண்டு கார்போகேட்டைன்ல எது மோர் ஸ்டேபிள் அப்படின்னு கேட்டான் அப்படின்னா இவன் தான்.
இவன் கிடையாது. ஏன் அப்படின்னா இவன் கிட்டத்தட்ட ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமா இருக்கு. இப்போ நம்பர் ஆஃப் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமானாலே உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ற அந்த சார்ஜோட டென்சிட்டி ரொம்ப அதிகமா ஸ்ப்ளிட் ஆகும். அதனால ஸ்டெபிலிட்டி ரொம்பவே அதிகமாகும். இது சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? வா, சுடுதண்ணி குடிங்கள். எழுதிட்டீங்களா? எஸ் சார். இப்போ அடுத்த பாயிண்ட். அடுத்த பாயிண்ட். அசிடிக் நேச்சர். அசிடிக் நேச்சரை பொறுத்த வரைக்கும் அசிடிக் நேச்சரை பொறுத்த வரைக்கும் இப்போ காமனா பென்சாயிக் ஆசிட் எடுத்துக்கும். இது நம்ம இண்டக்டிவ் எஃபெக்ட்ல பார்த்தா அதே கான்செப்ட். காமனா பென்சாயிக் ஆசிட் எடுத்துக்கும். இன்னொரு பென்சாயிக் ஆசிட். அடுத்து இன்னொரு பென்சாயிக் ஆசிட். இன்னொரு பென்சாயிக் ஆசிட். இப்போ இவன் வந்து அப்படியே என்னவா இருக்கோ அப்படியே எடுத்துக்கலாம். பி, சி, டி வரிசையா ஆர்டர் எடுத்தாச்சு. ரைட். இது ஏ. இப்போ என்ன பண்ணலாம்? உம், எல்லாத்துலயும் சப்ஸ்டியூஷன் போடலாம். பேரா பொசிஷன்லயே போடுறேன். அதான் வந்து உங்களுக்கு சிம்பிளா இருக்கும். போக போக வந்து நம்ம வேற வேற பொசிஷன்ல மாத்திக்கலாம். இப்போ பேரா பொசிஷன்ல போடுறது ஈஸியா இருக்கும். இந்த இடத்துல ஒரு NO2 இருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் NO2 எப்படியாப்பட்ட குரூப் அப்படின்ட்டு. இந்த இடத்துல யூ ஹாவ் CN. CN. இந்த இடத்துல யூ ஹாவ் OCH3. ஓகே, அவ்வளவுதான் அவ்வளவுதான். இப்போ இதுல காமனான கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பென்சாயிக் ஆசிட். ஒரு ஆசிட் குரூப் வந்து பென்சின் அட்டாச் இருக்கு. காமனான கேஸ். ஆனா எது டிஃபர் ஆகுதோ அதுதான் அண்டர் அவர் ஸ்டடி. எது டிஃபர் ஆகுதோ அதுதான் நம்ம படிக்கணுமே. ஸோ இந்த இடத்துல யூ ஹாவ் NO2 ஆக்ட் ஆஸ் அ மைனஸ் ஆர். இது மெமரைஸ் பண்ணும். யார் ஸ்ட்ராங் யார் வீக்னு மெமரைஸ் பண்ணி ஆகணும். மைனஸ் ஆர். And CN also shows minus R, not minus I. It shows minus R because it got a pi bond. And here OCH3, this fellow got a lone pair, right? The lone pair vechirukka guys attached with benzene, so it shows plus R. It undergo resonance, right? Fine. அப்ப யோசிச்சு பாருங்க, which one is stronger withdrawing nature? Which one is stronger withdrawing nature அப்படின்னா NO2 is the first one. பயங்கரமா withdraw பண்ணுவோம். அது இப்ப அதிகமா எலக்ட்ரானை withdraw பண்ணீங்கன்னா இந்த நல்ல கவனிச்சுங்க, இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பாண்ட் பிகம் வீக். ஏன்னா இந்த எலக்ட்ரான் வந்து உள்நோக்கி தான் வருது. அப்ப ஹைட்ரஜன் ஈஸியா உங்களுக்கு H பிளஸ்ஸா வெளியே போயிருவான். ஈஸியா H பிளஸ்ஸா வெளியே போயிருவான். whenever the electron withdrawing group is more stronger, எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கரா இருக்கானோ அந்த அளவுக்கு அசிடிக் நேச்சர் ஹை. எழுதி வச்சுக்கோ. withdrawing group எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கரா இருக்கானோ அந்த அளவுக்கு அசிடிக் நேச்சர் ஹையா இருக்கும். ரைட். சைனைடு அவனை விட கொஞ்சம் கம்மி. withdrawing நேச்சர் கொஞ்சம் கம்மி. அதனால அவனுக்கு அடுத்ததா சைனைடு இருப்பான். ஓகே ஃபைன். அதுக்கு அடுத்ததா யார் வரலாம்? சரி நாங்க எழுதிக்கிறேன், அப்படியே எழுதிக்குவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பி பிகாஸ் ஆஃப் withdrawing நேச்சர் மைனஸ் ஆர். அடுத்தும் பாத்தீங்கன்னா அடுத்து வந்து சி. ஏன் அப்படின்னா அகெயின் மைனஸ் ஆர். அதுக்கு அடுத்து யார் வரும்னா ஏ பிகாஸ் தேர் இஸ் நோ எனி எஃபெக்ட். ஜீரோ எஃபெக்ட். அதனால அந்த மைனஸ் ஆருக்கு அடுத்து இந்த புரோட்டான் அவனே வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பிகாஸ் ஆஃப் ரெசனன்ஸ் எஃபெக்ட். அது பிரச்சனை இல்லை, சிம்பிள். அதாவது ஒரு ஆர் எஃபெக்ட் இல்லாம அதுவா வெளியே போறான். ரைட். இப்போ யாரு கடைசியா வரலாம்? பிளஸ் ஆர். பிளஸ் ஆர் ஏன்னா டொனேட்டிங் எபிலிட்டி இருக்கும். டொனேட்டிங் எபிலிட்டினால தே பிகம் மோர் ரிச். அதனால அந்த பாண்ட் பிகம் மோர் ஸ்ட்ராங்கர். அப்போ H பிளஸ் அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டான். ஸோ பிகாஸ் ஆஃப் பிளஸ் ஆர் இவன் கடைசியா வந்திருக்கான். பிளஸ் ஆர் டொனேட்டிங் எஃபெக்ட் இருந்தால் அசிடிக் நேச்சர் கம்மியா இருக்கும். சரியா? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் ரெசனன்ஸ் எஃபெக்ட்ல இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆர்த்தோ மெட்டான்னு வேற வேற பொசிஷன்ல குரூப்ஸ் அட்டாச் பண்ணும் பொழுது உங்களுக்கு அசிடிக் நேச்சர் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும்.
நீரின்றி அமையாது உலகு. எழுதிட்டீங்களா? எஸ் சார். எழுதிட்டீங்களான்னு தெரியல, ஆனா எழுதிக்கோங்க ஒரு தடவை. இல்லை ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து போறேன். எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட், இ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட், இ எஃபெக்ட்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எஃபெக்ட். ஏன்னா பெருசா இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கவே மாட்டோம் இந்த எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். இது எப்படின்னா, மற்ற ஆல்ரெடி எக்ஸிஸ்டா இருக்கிற சில கான்செப்டை வந்து ஒரு டைப் ஆஃப் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். இங்க பாருங்களேன், இட் இஸ் அ டெம்பரரி எஃபெக்ட். ஒன் மார்க்லயோ ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்லயோ கேள்வி கேட்கலாம். இட் இஸ் அ டெம்பரரி எஃபெக்ட். மொதல் பாயிண்ட், த ஆர்கானிக் காம்பவுண்ட் ஹேவிங் த மல்டிபிள் பாண்ட், double or triple bond shows this effect in the presence of attacking reagent only. அப்ப ரெண்டு கண்டிஷன் கொடுக்குறான். ஒன்னு, ஆர்கானிக் காம்பவுண்ட் வித் மல்டிபிள் பாண்ட், டபுள் ட்ரிபிள் பாண்ட் இருக்கணும். இன்னொன்னு, அட்டாக்கிங் ஏஜென்ட். இந்த ரியேஜன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட் அந்த மாதிரிலாம் இல்லை, ஏதாவது வந்து ஆட் ஆகிற மாதிரி ஒரு ரியேஜன். இந்த ரெண்டும் இருக்கும் பொழுதுதான் இந்த எஃபெக்ட் நடக்குது. இதை ஒரு என்ன எஃபெக்ட் சொல்ற அப்படின்னா, ஒரு டெம்பரவரி எஃபெக்ட். கீ பாயிண்ட் அப்படியே ஒரு லைனை பார்க்கும்பொழுது, பேராவை பார்க்கும்பொழுது அதுல முக்கியமான பாயிண்ட் மட்டும் நமக்கு அப்படியே லைட் அடிச்சு நம்ம கண்ணில் காட்டணும். ஏய் நான் தானே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு சொன்னிச்சுன்னா சூப்பரா இருக்குல்ல. அந்த மாதிரி தான் நம்ம படிச்சுக்கணும், நம்மளா கிரியேட் பண்ணிக்க வேண்டியதாக. இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்டு பேர் எலக்ட்ரான். இதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ் கேள்வியில கேட்பான். எப்படி எலக்ட்ரோமெரிக் எஃபெக்டை, இ எஃபெக்டை டிஃபைன் பண்ணுவேன் அப்படின்னா, கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்டு பேர் எலக்ட்ரான் ஆஃப் பை எலக்ட்ரான். சூப்பரா இருக்குல்ல, பை எலக்ட்ரான், எக்ஸாக்டா பை எலக்ட்ரான். இண்டக்ட் எஃபெக்ட்ல சிக்மா பாண்ட்ல இருக்க எலக்ட்ரான் மைக்ரேட் ஆகும் இல்லையா. இதுல வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பை எலக்ட்ரான்ஸ் வந்து மைக்ரேட் ஆகும், ஜாயிண்ட். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, the multiple bond on the demand of an attacking reagent. The effect is removed from the. ஓகே. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு ரியாக்ஷன் கொடுப்பான். இந்த ரெண்டு ரியாக்ஷனையும் உங்களுக்கு வரைஞ்சு காட்டிட்டா இந்த ரெண்டு எஃபெக்ட் ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ எப்படி சொல்லலாம்னா, முதல் டைப் வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். இப்போ இந்த எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் பை எலக்ட்ரான் மைக்ரேஷன் கண்டிப்பா இருக்கும். ஓவராலா என்ன சார்ஜ் கண்ணுக்கு தெரியுதுன்னு மட்டும் பாருங்க, ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கேன்னா அது வேணாம், இங்க வாங்க. இப்படி ஒரு மாலிகுல் இருக்கு, அப்படி CH2 டபுள் பாண்ட் CH2. நான் ஒரு மாலிகுல் எடுத்துக்கிறேன், HBr எடுத்துக்கிறேன், ஒரு அடிஷன் ரியாக்ஷன் இது நாங்கள் சொல்லுவோம். சார்ஜ் பிரிச்சிங்கன்னா H பிளஸ் Br மைனஸ், Br மைனஸ்னாலே Br திருப்பி எழுதுறேன், மைனஸ் போட்டா போதும், Br மைனஸ். இப்போ கவனிச்சிங்கன்னா, ஒரு டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இருக்கிறான் அப்படின்னா அவன் ரிச்னு அர்த்தம். அந்த ஏரியா ரிச்னு அர்த்தம், ரிச் எலக்ட்ரான் ரிச், அந்த ஏரியா எலக்ட்ரான் ரிச். அப்போ என்ன ஆகும், இந்த பை எலக்ட்ரான் ஈஸியா மைக்ரேட்டபிள், ஈஸியா மொபைல் ஆகும். லைக் இருமல் தும்மல் மாதிரி, கோல்டு மாதிரி ஈஸியா நம்ம ஃப்ரெண்டுக்கு இருந்துச்சு அப்படின்னா இவங்க ஈஸியா ஸ்ப்ரெட் ஆயிரும். அப்போ இந்த பை எலக்ட்ரான் இங்க இருந்து பறந்து போய் அந்த H+ தூக்கிடுவான், அப்படியே H+ தூக்கிடுவான். அப்ப என்ன ஃபார்ம் ஆகும்னா, CH2 அந்த ஹைட்ரஜன் இங்க ஆட் ஆயிருவான். அதே எப்படி ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க பாண்ட் ஒருத்த மட்டும் தூக்கிட்டானா, அப்ப இன்னொருத்த மேல என்ன வரும் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் வரும். இன்னொருத்த மேல பாசிட்டிவ் சார்ஜ் வரும். பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருச்சா? ஓகே, பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருச்சு. இப்ப அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, Br மைனஸ். இப்போ இந்த Br மைனஸ் வேற வேற எதுவுமே இல்லை, அடுத்து அவன் போய் அட்டாக் பண்ணி நியூட்ரல் ஆகணும். ஒரு ரியாக்ஷன் வந்து எப்பயுமே நம்ம நியூட்ரலைஸ் ஆகதான், வேற வழியே இல்லை. இங்க பாரு, அப்ப இந்த மைனஸ் போயிட்டு இவனை அட்டாக் பண்ணுவான். இவனை அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, CH3 CH2 Br, அவ்வளவுதான், ஃபைனல் ப்ராடக்ட் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த டோட்டல் ரியாக்ஷன் எந்த சார்ஜ், நான் அப்படிதான் ஞாபகம் வச்சுக்குவேன், எந்த சார்ஜ் அதிகமா இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, அகைன் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ இந்த ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ் கேன்சல் ஆனாலும் ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்ட்ரா இருக்கு. டோட்டல் என்ன சார் இது காமெடியால குலதான் தரமா? இல்லடா நான் அப்படிதான்டா ஞாபகம் வச்சுக்கிட்டேன், எனக்கு வேற ஐடியா கிடைக்கல டக்குன்னு. ஸோ இதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்களேன், இங்க இங்க கொடுத்துருப்பான், ஃபியூ வேர்ட்ஸ் கொடுத்துருப்பான். The positive electromagnetic effect, in this effect, pi electron of the multiple bond are transferred to that atom which reagent get attached. Okay, simple முடிச்சு விட்டான்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உட்கார்றது உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் தான். அடுத்து அந்த கார்பன்ல ப்ரொடியூஸ் ஆகிறதும் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் தான். ஆகும்போது இது பாசிட்டிவ் எஃபெக்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? அதுவே நெகட்டிவ் எஃபெக்ட் எப்படின்னா முதல்ல வர ரிஏஜன் வந்து நெகட்டிவா இருப்பான். அந்த மாதிரி சிம்பிளா ஏதோ ஒன்று வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ முதல்ல வந்து உட்கார ரிஏஜன் வந்து நெகட்டிவான்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி எடுத்துக்க வேணாம். இந்த மாதிரி எடுத்துக்க வேணாம். நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இது எழுதிக்கோங்க நோட்ல. புது புக்ல இருக்கும், பழைய புக்கா இருக்குது. CH3 C டபுள் பாண்ட் O H ஒரு ஆல்டிகேட் இருக்கதா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க நான் HCN எடுத்துக்கிறேன். HCN எடுத்துக்கிறேன். How to charge separate H plus Cn மைனஸ். ஓகே, இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ இவன் இந்த மாலிகுல போய் ஏன்னா அட்டாக்கிங் ரீஜன் தான் சொன்னேன், அட்டாக் தான் பண்ணணும். போய் ஆட் ஆகணும். அட்டாக்கிங்னா ஆட் ஆகிறான்னு அர்த்தம். இவன் பார்ஷியல் நெகட்டிவ் பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. இந்த கார்பன் பார்ஷியல் பாசிட்டிவ். சரி, இப்போ இந்த பார்ஷியல் நெகட்டிவ்ல போய் அட்டாக் பண்ண முடியாது உங்களால. பார்ஷியல் பாசிட்டிவ் இருக்கால டெஃபிஷியன்ட் சென்டர், அது எம்டின்னு அர்த்தம். அப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்த போய் அட்டாக் பண்ணுவோம். ஒரு அட்டாக், இது மைக்ரேஷன். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, இது செகண்ட் ஸ்டெப். ஓகே, என்ன கிடைச்சிருக்கும் பாருங்க. CH3 ஒரு மைனஸ் வந்து அட்டாக் பண்ணுது. அங்க எப்படி ஒரு பாசிட்டிவ் வந்து அட்டாக் முதல்ல உட்காந்தான். யூ காட் அ பாசிட்டிவ் சார்ஜ் இந்த ஐ மீன் அந்த லிங்க், பேரண்ட் லிங்க். ஹியர் அந்த மைனஸ் வந்து அட்டாக் பண்றான். ஸோ என்ன கிடைச்சிருக்கும், அதே லாஜிக் யூஸ் பண்ண மைனஸ் சார்ஜ் கிரியேட் ஆயிருக்கு. இந்த ஹைட்ரஜன் இங்க இருக்கா, இங்க வி ஹாவ் Cn. ஓகே, இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்க எப்படி Br மைனஸ் போட்டு பிளஸ் நியூட்ரலைஸ் பண்ணேன், இங்க H பிளஸ் போட்டு மைனஸ் நியூட்ரலைஸ் பண்ணுவேன். சிம்பிள். அப்போ என்ன கிடைச்சிருக்கும், CH3 CH Cn மேல OH, மேல OH. இதுதான் ப்ராடக்ட் சைனோஹைட்ரின். பட் அது ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதாவது ஸ்டார்டிங்ல வந்து நெகட்டிவ் சார்ஜ் ரியேஜன் தான் அட்டாக் பண்ணுது. இது வந்து பிளஸ் இ, இது மைனஸ் இ எஃபெக்ட். இது பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது. பேஸ்ட் ஆன் த மெக்கானிசம் பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது. பேஸ்ட் ஆன் தியரி இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா தியரியில சூப்பரான வேர்ட்ஸ் கொடுத்துருப்பான். இது எந்த மாதிரி ஒரு எஃபெக்ட், டெம்பரரியா பெர்மனன்ட் எஃபெக்டா, மாலிகுல் எப்படி இருக்கணும், பை எலக்ட்ரான்ஸ் மல்டிபிள் பாண்ட் இருக்கணும், அதே மாதிரி அட்டாக்கிங் ரியேஜென்ட் இருக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த இதுக்கான டெஃபினிஷன் என்ன, கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்டு பேர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ். அந்த வார்த்தை அந்த இடத்துல சிக்மான்னு கொடுத்து உனக்கு ஆப்ஷன் கொடுத்துருவான். ஸோ ரியாக்ஷன்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி வேர்ட்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ரியாக்ஷன்ஸ். ஸோ எலக்ட்ரோமரிக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் பெருசாக எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து ஓகே, இது இந்த கொடுத்துருப்பானே சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், அதெல்லாம் உங்க புக்ல இருக்க பாருங்க. சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், அடிஷன் ரியாக்ஷன், எலிமினேஷன் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்களா? அந்த மாதிரி சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், எலிமினேஷன் ரியாக்ஷன், அடிஷன் ரியாக்ஷன், நியூக்ளியோஃபிலிக், எலக்ட்ரோஃபிலிக், அதெல்லாம் இல்ல போல புது புக்ல. ஓகே ஃபைன், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இருக்கிறானா பார்த்துக்கலாம். சரி, அப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் ஏரியாக்குள்ள போயிடலாம். அது எங்க இருக்குன்னு தெரியல. அது ஒரு சின்ன ஐடியா மாதிரி என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில, இவெல்லாம் எப்படி இன்வால்வ் ஆகிறான். ஸோ கைஸ், இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது சும்மா ஒரு காதில் மட்டும் வாங்கிக்கோங்க. என்ன அப்படின்னா நமக்கு நிறைய டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. அதாவது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன், எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன், நியூக்ளியோஃபிலிக் அடிஷன், எலிமினேஷன் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன்ஸ் மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ணும். இப்போ இந்த எல்லா ரியாக்ஷன்ஸ்லையுமே உங்களுக்கு என்ன விஷயங்கள் இன்வால்வ் ஆகும் அப்படின்னா ஒரு கார்பன் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, இது முக்கியமா இருக்கும். அந்த கார்பன்ல ஃபார்ம் ஆகிற இன்டர்மீடியேட் கார்போகேட்டையான், கார்பானியான், ராடிக்கல், இது முக்கியமா இருக்கும். இந்த ராடிக்கல் கார்போகேட்டையான், கார்பானியான் இவன் ஃபார்ம் ஆகும் பொழுது இவனை யார் ஸ்டெபிலைஸ் பண்றா, இண்டக்டிவ் எஃபெக்ட், ரெசனன்ஸ் எஃபெக்ட், ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஓகே, இதுல யார் அதிகமா ஸ்டெபிலைஸ் ஆகுறான்? அப்ப இந்த யார் அதிகமா ஸ்டெபிலைஸ் ஆகுறானோ இவன் நான் சொன்ன இந்த ஏதாவது ஒரு ரியாக்ஷன்ஸ்ல இருக்கிற ஏதாவது ஒரு டைப் ஆஃப் ரியாக்ஷன் ஃபாலோ பண்ணுவான். அதுல ஏதாவது ஒரு டைப் ஆஃப் இன்டர்மீடியேட் வந்து ஃபார்ம் ஆகும், ஏதாவது ஒரு டைப் ஆஃப் கார்பன்ல. அதுல ஏதாவது ஒரு டைப் ஆஃப் ஃபேக்டர் இதை ஸ்டெபிலைஸ் பண்ணும், ரியாக்ஷன் மூவ் ஆகும். ஸோ விஷயத்தை பார்த்தியா, நம்ம வந்து இந்த பார்க்க போற ஃபியூச்சர்ல பார்க்க போற அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இந்த கான்செப்ட் தான் ஃபண்டமெண்டல். நீங்க இவ்வளவு நாள் சும்மா தான் கவனிச்சிட்டு இருந்திருப்பீங்க. பிரைமரி கார்பன், செகண்டரி கார்பன், கார்போகேட்டையான், கார்பானியான், ஹைப்பர் கான்ஜுகேஷன், இண்டக்ட் எஃபெக்ட், இது எல்லாமே தான் இந்த ஃபியூச்சர்ல பார்க்க போற அத்தனை ரியாக்ஷனுக்குமே ஃபண்டமெண்டல். ஓ சாரி, எனக்கு கண்ணு தெரியவே இல்லை, இவர் இங்க தான் இருக்கு. யாராவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஆனா கடைசி வரைக்கும் யாருமே சொல்லல. ஸோ இங்க பாத்தீங்கன்னா சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் வந்து நம்ம ரெண்டு டைப்பா பிரிச்சிருவோம். சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் வந்து ரெண்டு டைப்பா பிரிப்போம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா
நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். இல்ல கீழே கொடுத்துருப்பான் இருங்க. அடிஷன்லயே அதே மாதிரி தான், நியூக்ளியோஃபிலிக் அடிஷன், எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன். எலிமினேஷன் ஒரே டைப் தான், நிறைய இருந்துச்சு, ஒரே டைப் தான். ப்ரீ அரேஞ்ச்மெண்ட் சாதாரண ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்க போறோம், சரியா? ஸோ அதுதான் மேலே கொடுத்துருக்கோம். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, படிச்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 12th படிப்பேன்னு சொல்றாங்க. அதனால அது பிரச்சனை இல்லை. இந்த ஏரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு இதில் தான் நம்ம இவ்வளோ படித்த விஷயங்கள் அத்தனையுமே அப்ளை பண்ணுவோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோம்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஒரு சில எக்ஸாம்பிள்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும், தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இதை நம்ம பார்க்கலாம், இல்லைன்னா அடுத்து போயிடலாம். அடுத்து போயிட்டு அதுக்கப்புறம் எப்போ டைம் இருக்கு கொஸ்டின் பார்க்கும்போது தான் பார்க்க முடியும். ஸோ எனி ஐடியா? போய் பார்த்தாகணுமா இல்லை அப்புறம் கூட பார்க்கலாம் சார்? நோ ப்ராப்ளம் சார். எனக்கு எதனாலும் ஓகே, உங்களுக்கு கன்வீனியன்ட் கேட்பேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுப்பேன், இல்லைன்னா அடுத்து போனா அடுத்து போகலாம், என்ன பண்ணலாம். எனக்கு ரெண்டுமே ஓகே, ஐம் ரெடி வித் ரெண்டுக்குமே. பார்க்கலாம் சார். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், சரியா? ஸோ அப்படியே வேர்ட் டாக்குமெண்ட் எடுத்துக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அடுத்து வரப்போற எல்லாத்துலயும் இதை பார்ப்போம். பட் இருந்தாலும் இங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா ஓ, இதுதான் அதுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்துடும். ஷேர் வந்து வேற ஷேர் பண்ணும், இருங்க வரேன். யா, காட் இட். ஃபர்ஸ்ட் விஷயம், எதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா, இருங்க வரேன். நியூக்ளியோஃபிலிக் அடிஷன், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன், எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன், ஓகே. நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது. நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டியூஷன் சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மாலிகுல் இருக்கு CH3Cl அப்படின்னு ஒரு மாலிகுல் இருக்கு. இந்த இடத்துல OH ஆக்ட் ஆஸ் அ நியூக்ளியோஃபைல். OH வந்து என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு நியூக்ளியோஃபைலா இருக்கு. இவன் தான் என்ன அப்படின்னா நியூக்ளியோஃபைல். ஓகே, இவன் தான் என்ன அப்படின்னா நியூக்ளியோஃபைல். OH இருக்கான்ல, திஸ் இஸ் கால்டு நியூக்ளியோஃபைல். இந்த OH தான் என்ன அப்படின்னா நியூக்ளியோஃபைல். இது வந்து நம்ம என்ன சொல்றது, ஸ்டார்டிங் மெட்டீரியல், ரியாக்டன்ட், சப்ஸ்ட்ரேட் எப்படி என்ன சொல்லலாம். இப்போ இந்த மாலிகுலை பார்த்த உடனே இது ரெண்டுக்கும் எப்படி ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா, கெமிஸ்ட்ரியில ஃபண்டமெண்டலான ஒரு விஷயம் என்ன, பிளஸ் மைனஸ் சார்ஜ் பிரிக்க தெரியணும். இந்த பிளஸ் மைனஸ் உடைய மைக்ரேஷன் தான் கெமிஸ்ட்ரி. இப்போ இங்க பாருங்களேன், அதான் ஸ்டடி ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லுவாங்க. அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் மைக்ரேட் ஆனதான் பிளஸ் மைனஸ் எல்லாம் வரும். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த குளோரின் கெட் பார்ஷியல் நெகட்டிவ், இந்த கார்பன் கெட் பார்ஷியல் பாசிட்டிவ், இந்த கார்பன் கெட் பார்ஷியல் பாசிட்டிவ். இப்ப இப்ப இந்த மைனஸ் யாரை போய் அட்டாக் பண்ணலாம்? இவன் மைனஸ், அப்ப யாரை போய் அட்டாக் பண்ணலாம்? உங்களோட சாய்ஸ், டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். சிம்பிள், மைனஸ் இருக்கான், இப்ப எது போய் அட்டாக் பண்ணுவான்? பிளஸ் போயிட்டு இது பண்ணுவாங்க சார். அவ்வளவுதான். இவன் போயிட்டு, எஸ் வெரி குட், இவன் போயிட்டு இவன் அட்டாக் பண்ணுவான். அட்டாக் பண்ண உடனே சிஎல் வேற வழி இல்லை, ஏன்னா கார்பன் ஹேவ் டு என்ன பண்ணணும்னா 4 வேலன்ஸை வந்து எப்பயும் மெயின்டைன் பண்ணணும். அப்ப இவன் அட்டாக் பண்ண உடனே சிஎல் வந்து எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு வெளியே போயிடுவான். அப்ப பாருங்க என்ன கிடைச்சிருக்கும் நமக்கு. சிஎல் எலக்ட்ரான் எடுத்துட்டு போயிட்டானா, மைனஸ் சிஎல் மைனஸ் வந்துட்டானா. அப்போ இந்த இடத்துல CH3OH நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டியூஷன், ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்து இன்னொரு நெகட்டிவ் சார்ஜை வெளியே அனுப்பியிருக்கான். திஸ் இஸ் கால்டு நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஒரு நெகட்டிவ் சார்ஜ் நியூக்ளியோஃபைல் உள்ள வந்து ஒரு நியூக்ளியோஃபைலை வெளியே அனுப்பியிருக்கான், அதை லீவிங் குரூப்னு சொல்லுவாங்க. பட் இவன் என்ன சார்ஜோட வரானோ அதே சார்ஜில் தான் இவன் வெளியே போறான். ஸோ இந்த டைப் ஆஃப் ரியாக்ஷன் வந்து நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம் நியூக்ளியோபிலிக் அடிஷன். டவுட்னா கேட்கலாம். நியூக்ளியோபிலிக் அடிஷன், நியூக்ளியோபிலிக் அதுல நியூக்ளியோபிலிக் அடிஷன் அப்படின்னா சிம்பிள், உங்களுக்கு தெரிஞ்சது அங்க பாருங்க. ஆட் ஆகணும், வேற எதுவும் வெளியே போக கூடாது. இங்க இவன் உள்ள வந்தா, யார் OH உள்ள வந்தா சிஎல் வெளியே போனா சப்ஸ்டியூஷன். இந்த இடத்துல அடிஷன் பொறுத்த வரைக்கும் பொதுவாக உங்களுக்கு என்னென்ன, அந்த மாதிரி கார்பனைல் கார்பன்ஸ்லாம் இருக்கும், கார்பனைல் கார்பன்ஸ், டபுள் பாண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். நியூக்ளியோபிலிக் அடிஷன் அப்படின்னா டபுள் பாண்ட்ஸ், கார்பனைல் கார்பன் இருக்கணும், அதாவது C டபுள் பாண்ட் O. ரைட், இப்போதான் இது பார்த்தோம், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. Cn சார்ஜ் ஸ்ப்ளிட் பண்ணுங்க, பிளஸ் மைனஸ். ஸோ இங்க சார்ஜ் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும் எப்பயுமே. கார்பனைல்ல வந்து எப்பயுமே ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ், ஸோ பார்ஷியல் நெகட்டிவ். கார்பன் வந்து பார்ஷியல் பாசிட்டிவ், சரியா? அப்ப என்ன ஆகும், இந்த மைனஸ் சார்ஜ் போயிட்டு அட்டாக் பண்ணும்.
அட்டாக் பண்ணும்போது இந்த எலக்ட்ரான் மேல வந்துடும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா CH3 சி ஹச் ஓ மைனஸ். அட்டாச் ஆனது யாரு அப்படின்னா சிஎன். ஓகே. இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், ஒரு H பிளஸ் போடுவோமா. இந்த பாண்டை கொஞ்சம் கண்ட்ராக்ட் பண்ணி எழுதுங்க. இது கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குல்ல, அது இப்படி நீட்டி எழுதுன்னு அவசியம் இல்லை, அது சாதாரண பாண்ட். ஸோ அதனால என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அதை நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும், ஐ மீன் இந்த கண்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அவசியம் இல்லை. சிஹெச் இங்க சிஎன், இந்த இடத்துல சிங்கிள் பாண்ட் ஓ மைனஸா இருந்துச்சா, மிச்சம் யார் இருக்கா, ஒரு H பிளஸ் இருக்கா, அந்த H பிளஸ் வந்து இங்க உட்காந்துக்குவான். அப்போ OH. அவ்வளவுதான் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த முதல்ல எது போய் அட்டாக் ஆச்சு, ஒரு சிஎன் மைனஸ் போய் அட்டாச் ஆச்சு. அடுத்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆச்சு. அந்த நெகட்டிவ் சார்ஜ் எப்படி நியூட்ரலைஸ் ஆச்சு, அடுத்து ஒரு H பிளஸ் போட்டு நியூட்ரலைஸ் பண்றோம். டோட்டல் ரியாக்ஷன்ல பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் மட்டும் தான் அதிகமா இருக்கும். இது வந்து நம்ம என்ன எஃபெக்ட்னு பார்த்தோம்னா ஒரு மைனஸ் இ எஃபெக்ட்னு பார்த்தோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மைனஸ் இ எஃபெக்ட்டுக்கு இதே எக்ஸாம்பிள் தான் பார்த்தோம். இதே எக்ஸாம்பிள் தான் ஃபார் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ஆல்சோ. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோ, இது சூப்பரான நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். 12th இதே ரியாக்ஷன் திருப்பி ரிப்பீட் ஆகும். ஆல்டிஹைடு கீட்டோன் சாப்டர்ல ரிப்பீட் ஆகும். நோட் பண்ணி வச்சுக்கோ. எஸ் சார். ஓகே. ஸோ நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் சொல்லியிருக்கேன். என்ன மாதிரி பேட்டர்ன்ல ரியாக்ஷன் இருக்குன்னு மட்டும் பாருங்க, வேற எதையும் ஆராய்ச்சி பண்ணாதீங்க. அடுத்து எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன். எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் அந்த சிம்பிள் வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் வந்து சிம்பிள் ரியாக்ஷன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த அதே பிளஸ் சி எஃபெக்ட். அப்ப என்ன பண்ணிருப்போம், ஒரு CH2 டபுள் பாண்ட் CH2, ஒரு HBr எடுத்திருப்பேன். இங்க பிளஸ் இங்க மைனஸ். ஸோ பை எலக்ட்ரான் போயிட்டு இவனை தூக்கிடும். அப்ப என்ன கிடைக்கும், CH2 சிங்கிள் பாண்ட் CH2. இங்க வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா யூ ஹாவ் அ ஹைட்ரஜனுக்கு ஆட் ஆயிட்டான். அப்போ இந்த இடத்துல கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆயிருக்கும். முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோஃபைல் ஆட் ஆகுது. எலக்ட்ரோஃபைல் ஆட் ஆகுது, H பிளஸ் வந்து ஆட் ஆகுறான். அகெயின் பாத்தீங்கன்னா யூ காட் பாசிட்டிவ் சார்ஜ். அச்சோ இது கிடையாது, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஆன ஹைட்ரோ கார்பன். ஸோ அதில் இவன் போட்டு நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிடுறோம். அந்த ப்ராடக்ட் வில் பி CH3 CH2 Br. ஒரே ரியாக்ஷன்லாம் கிடையாது. ஐயோ நான் எழுதி போட்டு உங்களுக்கு சொல்றேன். இப்போ இது நோட் பண்ணிட்டீங்களா. இப்போ மேல ஒரு ரியாக்ஷன் பார்த்தோம்ல, இத நம்ம thousands ஆஃப் லேக்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸ் வச்சு ஒரே பேட்டர்ன்ல இந்த ரியாக்ஷன் நடத்தலாம். இப்போ இந்த கார்பனைல்ல இந்த சிஎன் ஆட் ஆச்சுல்ல, சிஎனுக்கு பதிலா எந்த நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற மாலிகுல் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், அயான்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த ஆல்டிகேட் எடுத்தல, இந்த கார்பனைல் ஆல்டிகேட், இங்க பாருங்க எத்தனை ஆல்டிகேட், சும்மா சைடுல எழுதுறேன் பாருங்க. இது ஒரு ஆல்டிகேட், இது ஒரு ஆல்டிகேட், இது ஒரு ஆல்டிகேட், பென்சீன், இது ஒரு ஆல்டிகேட், அதே பென்சீன்ல CS2 CH, இது ஒரு ஆல்டிகேட். இது மாதிரி thousands ஆஃப் ஆல்டிகேட் எழுதலாம். thousands ஆஃப் ஆல்டிகேட்லயும் இந்த மாதிரி ஒரு ரிஏஜன் நான் யூஸ் பண்றேன், பிளஸ் மைனஸா பிரியக்கூடிய ரிஏஜன் ஆட் பண்றேன் அப்படின்னா அங்க இருக்க நியூக்ளியோஃபைல் முதல்ல போய் ஆட் ஆகும். ஆட் ஆயிட்டு மேல சார்ஜ் கிரியேட் ஆகும், அந்த பிளஸ் வந்து அங்க உட்காருவோம். இதே பேட்டர்ன்ல ரியாக்ஷன் நடக்கும். இந்த CH3 மட்டும் உங்களுக்கு அளவு மாறிக்கிட்டே இருக்கும். இந்த CH3 என்ன வேணாலும் மாத்தலாம், ஆர்கானிக் மாலிகுல், இது இன்ஆர்கானிக் மாலிகுல் என்ன வேணாலும் மாத்திக்கிட்டே இருக்கலாம். ஸோ ரியாக்ஷன்ஸ் வந்து நீங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அதான் சொல்லுவேன், பியூட்டிஃபுல்லா இருக்கு, எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் தேர். நம்ம வந்து ஒரு 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 நல்ல விஷயத்தை செய்யறோம், ஒரு நல்ல விஷயத்தை செய்யும் பொழுது அந்த நல்ல விஷயம் செய்யற அந்த உருவம் மாறிக்கிட்டே இருக்கலாம். காலத்துக்கு நடக்கும். ஒரு காலத்துல வந்து அன்னதானம் எல்லாம் பண்ணாங்க, நிறைய ஏழைகளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டாங்கன்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு. அடுத்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வேற ஒரு ஊர்ல அவரை மாதிரியே ஒருத்தர் பண்ணிட்டு இருப்பாரு. அடுத்து அவருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஊர்ல அவரை மாதிரியே ஒருத்தர் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க இந்த இந்த கேரக்டர் எல்லாமே உருவாகிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப உருவாகிட்டே இருக்கும். இப்ப இந்த கிளாஸ்ல உட்காந்துருக்க யாரோ ஒருத்தர் வந்து ஃபியூச்சர்ல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இலவசமா இந்த ஏழைகளுக்கு சாப்பாடு போடுறேன்ட்டு அவங்க ஒரு ஹாபியா தனியா அது நடத்திட்டு இருக்கலாம். ஸோ இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கும், கடைசி வரைக்குமே நடக்கும். ஆனா அது என்னன்னா இந்த உருவங்கள் மாறும், உருவங்கள் மாறும், உருவத்தோட எண்ணங்கள் மாறும், அதெல்லாம் மாறிட்டு இருக்கும். பட் அந்த ஒரு எண்ணம் மாறாது. என்னன்னா நான் ஒரு பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மாறாது, அந்த எண்ணம் கான்ஸ்டன்டா இருக்கும். எனிவே அந்த மாதிரி இங்க மாலிகுல்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப அடுத்த விஷயம் என்ன கவனிங்களேன், எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் போட்டா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். இந்த பேட்டர்ன் தான், இந்த பேட்டர்ன்ல தான் எல்லா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷனுமே நடக்கும்.
இது எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு பென்சீன் இருக்கு, இங்க ஒரு CH3 போடுறேன் சும்மா. பென்சீன்ல எது ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டு பாயிண்ட் தெரியாதுல்ல, CH3 போடுறேன். ஒரு எலக்ட்ரோஃபைல் வரான். இது கொஞ்சம் மெக்கானிசம் மாதிரி இருக்கும், பொறுமையா பாருங்க. ஒரு எலக்ட்ரோஃபைல் வரான். அப்ப பென்சீன்ல இருக்க எலக்ட்ரான் என்ன பண்ணா, ஜம்ப் ஆகி போயிட்டு அவனை தூக்குவான். தூக்கிட்டான். பொறுமையா பாருங்க. CH3, சாரி, CH3. இந்த இடத்துல இந்த பை எலக்ட்ரான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உள்ள இருந்த பை எலக்ட்ரான், ரெண்டு கார்பன் நடுவுல இருந்த பை எலக்ட்ரான் இப்படி ஒருத்தன் மட்டும் கொடுத்து ஒருத்தனை பிடிச்சிட்டான். இவன் பாவம் இல்ல. இப்ப நல்லா கவனி, ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்க பை எலக்ட்ரானை இப்படி யாரோ ஒருத்தன் கொடுத்து இன்னொருத்தன் கொடுத்துட்டான். அப்ப இவன் என்ன பண்ணுவான், இவன் டெஃபிஷியன். ஏன்னா ரெண்டு பேரோட எலக்ட்ரான், கீழே இருக்க காய்க்க விரல மேல இருக்க விரல, ரெண்டு பேரோட எலக்ட்ரான் சேர்ந்து அந்த பாண்டு. ஆனா ரெண்டு எலக்ட்ரானையும் எடுத்துக்கிறான் ஒருத்தன், எடுத்து இன்னொருத்தனுக்கு ஃப்ரெண்டுக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு கொடுத்துட்டான். இன்னொருத்தன் கொடுத்துட்டான். சரி, இங்க பாருங்க. இந்த இடத்துல நான் இந்த வந்து ஆட் ஆகுறான். ஓகே, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆட் ஆகுறான். எங்க, இந்த ரெண்டு கார்பனுக்கு நடுவுல இந்த பை எலக்ட்ரான் ஒருத்த மட்டும் எடுத்து இவனுக்கு கொடுத்துட்டான். அப்ப ஈக்கும் அந்த கார்பன் நடுவுல கனெக்ஷன் வந்துருச்சு. இந்த கார்பன் கெட் பாசிட்டிவ் சார்ஜ். இந்த கார்பன் கெட் பாசிட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரோஃபைல் வந்து உள்ள வரான் சரியா, ஏன்னா சப்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கான். அப்ப யார் சார் வெளியே போவா அப்படின்னா, இதை எழுதி வச்சுக்கோ தயவு செஞ்சு, சைட்ல ஒரு நோட்டு மாதிரி எழுதி வச்சுக்கோ. எங்க அமீன்ஸ் சாப்டர் படிக்கும்போது, 12th முடிக்கும் போது, அமீன் சாப்டர் முடிக்கும் போதும் இந்த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் இருக்கும். எப்படின்னா எல்லா சாப்டர்லுமே அல்கலேஷன், ஃபிடல் கிராஃப்ட், அல்கலேஷன், ஃபிடல் கிராஃப்ட், அசைலேஷன், நைட்ரேஷன், சல்பனேஷன், ஹாலஜனேஷன், இந்தியா இஸ் அவர் நேஷன். இவ்வளோ நேஷனும் எல்லா சாப்டர்லயுமே இருக்கும் கடைசி வரைக்குமே. ஒரு சில வந்து இந்த சாப்டர் இந்த ரியாக்ஷன் போக மாட்டான் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இருக்கும். பட் எல்லா சாப்டர்லயுமே இந்த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் இருக்கும். 12th வரைக்குமே டெலிபரேட்டா எல்லாத்துலயும் கொடுத்து வச்சிருப்பான். அப்ப என்ன பண்ணலாம், எப்படி இதை ஸ்டெபிலைஸ் பண்ணலாம்னா, எங்க எலக்ட்ரோஃபைல் ஆட் ஆச்சோ அவன் வேலன்சி பாரு 1 2 3, அந்த ஆட் ஆன கார்பன்ல வேலன்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 இருக்கும். அப்ப இன்னும் ஒன்னு யாருன்னா ஹைட்ரஜன் உள்ளுக்குள்ள இருப்பான். அந்த கார்பன்ல இருக்க ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணணும். எப்படி அப்படின்னா, அங்க பாருங்க, அவன் இந்த பாண்ட்ல இருக்க எலக்ட்ரானை இப்படி உள்ள கொடுப்பான். அவனா கொடுக்க மாட்டான். இந்த பிளஸ் கூட கண்டிப்பா ஒரு மைனஸ் வந்திருக்கும் தனியா. இப்ப இங்க எப்படி ரெண்டு பேர் எடுத்திருக்கோம், அதே மாதிரி இங்க ரெண்டு பேர் வந்திருப்பான். அதுல ஒருத்தன் வந்து அதை தூக்கிட்டு போயிருவான். -H+ வெளியே போயிட்டான். பாருங்க, டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு பாருங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இரு. CH3 அந்த இடத்துல டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆச்சு.